வணக்கம் வணக்கம். ஐயா பேசுவோமா? ஃப்ரீயா நீங்க இருக்கீங்களா? பேசலாம். இப்ப பதிவு பண்றேன், அப்படியே பதிவு பண்ண எனக்கு கூகுள் ஜெமினில போடுறேன். சொல்லுங்க. இல்ல நாம எழுதி வச்சிருக்கல, அதை நான் படிக்கிறேன். ஆ படிச்சு இதை எப்படி எப்படி கொண்டு போகணும்னா, இந்த நம்ம பேசுறத நான் ம். எழுதி வச்சிருக்கிறத படிக்கிறேன். சரி. ஓகேங்களா? நீங்க அதை நம்ம இப்ப படிக்கும் போதே சரி பாருங்க. இப்ப என்ன ஓரளவு ஆகும்னா, புரிஞ்சுக்குவேன். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. நான் இப்படி போலாம். ஏன்னா நம்ம கூகுள் ஜெமினில போடும்போது நம்ம ஈஸியா டாக்குமெண்ட் ரெடி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசுவோங்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி, அருமை அருமை. இப்ப என்ன பண்ணுவோம்னா, நான் ஃபர்ஸ்ட் எழுதி வச்சிருக்கிறத நான் 3 பாகமா பிரிச்சிருக்கேன். புரியுதுங்களா? அருமை அருமை. ஒண்ணு ஆ, நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறத எழுதியிருக்கேன். அதாவது நம்ம என்ன நம்ம கரண்ட் எடுத்தோம் இல்லையா, அதை ஆ, எழுதியிருக்கேன். சரி. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த டாபிக் என்ன எழுதியிருக்கோம்னா, இது கால்வானிக். நார்மலா சொல்லும்போது, கிளாசிக்கல்ல சொல்லும்போது இது கால்வானிக் எஃபெக்ட்னு தான் சொல்லுவாங்க. ம். அது கால்வானிக் எஃபெக்ட்ல இருந்து எப்படி இது மாறுது, மாறுபடுது. இது அருமை கால்வானிக் அருமை. எஃபெக்ட் இல்லைங்கிறத நான் பேசிக் கால்வானிக் எஃபெக்ட எழுதியிருக்கேன். நீங்க என்ன சரி. பண்றீங்கன்னா, ஆ, நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இது கால்வானிக் எஃபெக்ட் இல்லைங்கிறதுக்கு ரீசனை நீங்க சொல்லுங்க. புரியுதுங்களா? சரி. அது ஆ, அது அப்படியே ரெக்கார்ட் ஆயிரும். நம்ம ஜெமினில போட்டு எடுக்கும்போது அதுக்குள்ள ரீசன் வந்துடும். சரி. 3வது பார்ட் என்னன்னா, நம்ம ம். ஆட்டம்ஸ பத்தி எழுதியிருக்கு. ஆட்டம்ஸ் சரி பத்தி எழுதுறப்ப நம்ம நியூட்ரானை பத்தி எழுதியிருக்கோம். ஸோ அதனால சரி. இந்த 3 பாகமா நான் பிரிச்சிருக்கேன். அந்த 3 பாகத்தை நான் படிக்கிறேன். நீங்க இடையில பேசிக்கிட்டே வாங்க. ம். எனக்கு இன்னும் ஒரு 25 நிமிஷம் டைம் இருக்கு. நம்ம அதுக்குள்ள நான் படிச்சிடுறேன். ம். நீங்க மிச்சம் இருந்துச்சுன்னா மறுதினம் நம்ம சாயந்தரம் போல கண்டினியூ பண்ணுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா 2 ரெக்கார்டிங்கோட போனாலும் பரவாயில்ல. ஆனா நான் படிக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஆ ஆ ஆ. சரிங்கய்யா, இருங்க. நான் தமிழ்ல படிக்கிறேன். நான் இங்கிலீஷ்ல எழுத டிராஃப்ட் உங்களுக்கு அனுப்புறேன் நான். ம். சரி. தலைப்பு அப்படின்னு போட்டு நான் என்ன பண்ணீங்கன்னா, குவாண்டம் வாட்டர் அயனைசேஷன், செராமிக் அயனைசேஷன் நான் போட்டிருக்கேன். அப்டிராக்ட்ல இந்த ப்ராஜெக்ட் தண்ணீரை அறை வெப்பநிலையில் அயனைசேஷன் செய்து சிறிய மின்சாரத்தை உருவாக்க முடியும் என்பதை காட்டுகிறது. இதற்கு தூய நீர், காப்பர் அல்லது அலுமினியம் என்ற உலோகங்களை கொண்டு வெளிப்புற மின்சாரம் இல்லாமல் ஒரு 3 ml வாட்டரில் 0.6 வோல்ட் உருவாகிறது. இதை 10 டியூபுகள் சீரியஸாக இணைத்தால் சுமார் 6 வோல்ட் 5 மில்லியம் கரண்ட் கிடைக்கிறது. இந்த மின்சாரம் பச்சை எல்இடியை எளிதில் எரிகிறது. எரிய வைக்கிறது. இது ஜஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ணனால அப்படி இருக்கு. ஓகேங்களா? இது செல்ஃப் அயனைசேஷன் பிளஸ் மினிமல் ட்ரிகர் என்ற தத்துவ விளக்கம் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் ஆகும். சோ இது அப்டிராக்ட். அறிமுகம் இன்றைய உலகில் தூய்மையான சக்தி உருவாகுவதற்கு முக்கியமான தேவை எலக்ட்ரோலிசிஸ் போன்ற பாரம்பரிய முறையில் மின்சாரம் தேவை, ரசாயனம் தேவை, அதிக வெப்பநிலை தேவை மின்சாரத்தை உருவாக்க. இந்த முறையில், அதாவது நம்ம சொல்ற முறையில் மின்சாரம் தேவையில்லை, வெளிப்புற மின்சாரம் தேவையில்லை, ரசாயனம் தேவையில்லை, அறை வெப்பநிலையில் வேலை செய்கிறது. சோ இந்த ப்ராஜெக்ட் அடிப்படையை கொண்டு நம்ம மாணவர்களுக்கு எளிதாக புரிய வைக்க முடியும் எவ்வாறு சக்தி உருவாகின்றது. சோ எங்களுடைய அடிப்படையில் நாங்கள் இதை எப்படி பார்க்கிறோம் என்றால், புள்ளி, கோடு, வட்டம், பாயிண்ட், லைன், ரவுண்ட் லாஜிக். சோ புள்ளி பேசிக்கலி இந்த தொடக்கம். புள்ளி என்பது ஒரு மிக சிறிய ஆரம்பம். இது மேக்னெட்டிக் ஆக்சைடு ரெசனன்ஸ் மூலம், அதாவது இது தப்பா டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. இந்த மேக்னைட் ஆக்சைடு ரெசனன்ஸ் மூலம் நீரில் அயன்களை சின்ன தூண்டுதல், பேசிக்கா என்ன சொல்லுதுன்னா நீர்ல அயனைசேஷன் நடக்குதுன்னு சொல்லுது. அது தப்பா டிரான்ஸ்லேட் ஆயிருக்குங்க. ஓகேங்களா? சோ இதான் மேக்னெட்டிக் ஆக்சைடு ரெசனன்ஸ் மூலம் நீரில் இருக்கின்ற அயனைசேஷனை செய்து மின்சாரத்தை உருவாக்கிறது. வெளியிலிருந்து மின்சாரம் கொடுக்காமல் மிகச்சிறிய ஆரம்ப சக்தி போதும். கொடுக்க தேவையில்லை, மிகச்சின்ன
அயனைசேஷன்ல நடக்கும்னு சொல்ல வருது, வேற ஒண்ணு இல்ல. ம் இந்த சுருக்கம் என்ன சொல்ல வரோம்னா, சிறிய தூண்டுதலால் செய்முறை ம் துவங்குகிறது. இதான் ம் பாயிண்ட். ம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன போறோம்னா, கோடு, அதாவது பரவல் அல்ல எனர்ஜி ஃப்ளோ. ம் இந்த புள்ளி, முதலில் உருவான புள்ளி நீளமான கோடாகிறது. ஆ, அருமை. ஸோ இங்க அயனைசேஷனால் பிரிதலும் எலக்ட்ரான் ஃப்ளோவும் உண்டாகிறது. இதுவே ஆ, ஒவ்வொரு டியூபிலிருந்து 0.6 ம் வோல்ட் மின்னழுத்தத்தை உருவாக்க காரணம். ம் ஸோ இது சுருக்கம் என்னன்னா, அயனைசேஷனில் பிரிந்து மின்னோட்டம் ஓடும் பாதை லைனாக மாறுகிறது. பேசிக்கலி ஆ, கோடாக மாறுகிறது. புள்ளி, ம் புள்ளியிலிருந்து கோடு. ம் ஸோ மூணாவது வட்டம், சுழற்சி. வட்டம் சுழற்சி. அப்படி கோடு மீண்டும் திரும்பி வட்டமாகும் போது அது சுழற்சியாக மாறும். ம் அருமை. தண்ணீரின் அயனைசேஷன் தொடர்ந்து பிரியும் மீண்டும் சேரும் சூழ்நிலையில் இந்த ம் சுழற்சியானது நடந்து கொண்டே இருக்கிறது. இதனால் மின்னழுத்தம் பல நாட்களுக்கு நீடிக்கிறது. ம் அருமை. பல நாட்களுக்கு நீடிக்கிறது. ஆ சுருக்கம், இதுல இருந்து என்ன சுருக்கம் சொல்ல வரோம்னா, சுழற்சி ரவுண்ட் தொடர்ந்து நடந்தால் நீண்ட நாள் மின்சாரம் கிடைக்கும் தான் சொல்ல வரோம். சோ ஆ புள்ளி, கோடு, வட்டம் இது செயல்பாட்டு கொள்கை. சிறிய தூண்டுதலில் ஒரு பாயிண்ட் உருவாகிறது. தூண்டுதலிலிருந்து எனர்ஜி உருவாகிறது. அந்த எனர்ஜியானது தொடர்ந்து, அதாவது புரோட்டானா மாறுது. ஸோ லைனா மாறுது. தென் இட் ம் பிகம் a ரவுண்ட். ஆ அப்படின்றத அருமை வந்து அருமை. சரியா இங்கிலீஷ்ல சொல்லிட்டீங்க. இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணனால இது வந்து வேற மாதிரி காமிக்குது. நம்ம படிச்சு காமிக்கிறேன். ஸோ அது அது எளிய ஒன்றும் விஞ்ஞான பரவாயில்ல. பின்ன நம்ம இங்கிலீஷ்ல தானே ஆ, கொடுக்க போறோம். ஒன்றும் தப்பு இல்லை. ஆ, இது எளிய விஞ்ஞான பின்னணி. ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, சயின்டிபிக் பேக்ரவுண்ட். ஸோ ம் தண்ணீரில் செல்ஃப் அயனைசேஷன், தண்ணீர் இயற்கையாகவே பிரிகிறது. ஸோ ம் OH3 HO3 பிளஸ் OH மைனஸ், அதான் ஓ சொல்ல வரேன். அருமை. ஆ ஸோ ஆ இதில் வந்து OH3 OH3 பிளஸ் பிளஸ் OH மைனஸ்ன்னு சொன்னாவே இது குவாண்டம்ல போயிடும். குவாண்டம் எதுல வராது, கால்வனிக்ல வராது, வோல்டாயிக்ல வராது. சரி சொல்லுங்க. ஸோ இதை ஜென்ரலாவே நம்ம அயனைசேஷன் பண்ணும்போது இதுதானே தண்ணில இருந்து கிடைக்குது, அதான் சொல்ல வரேன். அயனைசேஷன் நடக்குதுனாவே குவாண்டத்துல போயிடும், கிளாசிக்கல்ல வராது. சரி. நம்ம இங்க வந்து செல்ஃப் அயனைசேஷனை பத்தி பேசுறோம். நார்மல் நம்ம எக்ஸ்டர்னலா கொடுத்து பண்றது இல்ல, அதனால செல்ஃப் அயனைசேஷன் நடக்கும் பொழுது எக்ஸ்டர்னலா எதுவும் இல்லை. அதுமல்ல, நோ கெமிக்கல், நோ யூவி, நோ ஆல்கலின், நோ ஹீட், இதெல்லாம் வருது அதுல. சோ சன் ஹீட்டும் இல்ல, சன் ஹீட், நோ சன் ஹீட், அதுவும் இல்ல. சரி, அதான் எழுதியிருக்கும்ல மேல. ரெண்டாவது, இப்ப காப்பர், அலுமினியம் ஆர் எனி உலோகங்கள், அதாவது வேற உலோகங்கள், வேறு வேறு ஏதோ இரண்டு வேறு வேறு உலோகங்களாகவே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் உருவாகிறது. இதனால் எலக்ட்ரான்ஸ் அலுமினியத்திலிருந்து காப்பருக்கு பாய்கிறது. ஒவ்வொரு டியூபும் 0.6 வோல்ட் அளவில் வேலை செய்கிறது. சோ இது அதுக்கடுத்து மெட்டீரியல் ரெக்கேட்ஸ், தேவையான பொருட்கள், பிளாஸ்டிக் டியூப் 10, காப்பர் ஸ்ட்ரிப்பு, அலுமினியம் ஸ்ட்ரிப்பு, வயரு, கிளிப்புகள், தூய தண்ணீர் 3 ml ஒவ்வொன்றும், மல்டிமீட்டர், எல்இடி அண்ட் எல்இடி, அவ்வளவுதான் செய்முறை. ஸோ டியூபில் தண்ணீரை ஊற்ற வேண்டும். எலக்ட்ரோடு வைக்கவும், காப்பர் பாசிட்டிவ், அலுமினியம் நெகட்டிவ், அதை வந்து தொடர்ந்து நம்ம வந்து இணைக்கணும். சோ சீரியஸ் கனெக்ஷன் கொடுக்கணும். மேக்ஸிமம் பியூர் வாட்டர்னு ஒரு லைன் சேர்த்தீங்க. மேக்ஸிமம் பியூர் வாட்டர், தூய நீர் தான் இருக்கு, தூய நீர் தான் இருக்கு. இல்லங்க, நம்ம தேவையான பொருட்கள்ல வந்து தூய நீர் 3 ml ஒவ்வொன்றுக்கும் எழுதியிருக்கு. ஓகேங்க, எப்படி வேணா புரிஞ்சுக்கிட்டோம். ரைட். ஸோ காப்பர், அலுமினியம், இது வந்து எலக்ட்ரோடு வைக்கிறது பத்தி. அப்புறம் சீரியஸ் கனெக்ஷன், ஒரு டியூப் காப்பர், ஒரு டியூப் அலுமினியம், இது அண்ணி இணைக்கிறோம். அவுட்புட் வந்து 6 வோல்ட் 5 மில்லி ஆம்ஸ், எல்இடி டெஸ்ட். ஸோ இது வந்து டிஸ்கஷன் பாயிண்ட் என்ன சொல்ல வரோம்னா, ஒவ்வொரு டியூபும், ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ ஒவ்வொரு டியூபும் ஒரு சிறிய பேட்டரி போல வேலை செய்கிறது. செல்ஃப் அயனைசேஷன் பிளஸ் காப்பர், அலுமினியம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு மின்சாரம். அதுதான் வந்து நம்ம கரண்டா கிடைக்க வருது இல்லையா. தி சீரியஸ் கனெக்ஷன் வில் ஜெனரேட் த வோல்டேஜ் இன்க்ரீஸ். நம்ம எவ்வளவு டியூப் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொல்றோம். சில நாட்களில் அலுமினியம், இதுல வந்து நான் கரைய தொடங்குகிறதுன்னு சொல்றேன்ல, நான் போட்டிருக்கேன். இது வந்து உண்மையிலே கரையுதா? இல்ல, கரையாது. அப்படின்னா இந்த வார்த்தையை நான் மாத்தணும். கரையக்கூடாது, கரையாது. ஏன்னா அதுல ஆசிட் இல்ல, அதுல ஆசிட் இல்லை, அல்கலின் இல்லை, ரெண்டுமே இல்லை. அதனால யோசிக்கணும். ஆசிட்டும் இல்ல, அல்கலின் இல்ல.
நீங்க கால்வானிக்னு வச்சுட்டாவே கால்வானிக் லோயிட்ட ஆசிட் அவங்க வந்து இதுல ஆசிட்டுங்க நோ ஆசிட் நோ அல்கனின் அப்படின்னு கொடுத்துருங்க. நோ நானோ பார்ட்டிகல் அப்படி கொடுத்துருங்க. அந்த வார்த்தையை நான் தூக்கிடுறேன். தூக்கிடுங்க, கரையுதுங்கிறத எடுத்துருங்க. ஏன்னா அதுல பியூர் வாட்டர் செல்ஃப் அயனைசேஷன்ல வந்து கரையதே வராது. எப்ப கரையன்னு கேட்டீங்கன்னா அது 100 வருஷம் அது கரையிறது. ஓகே ஓகே, அது ஒரு பெரிய விஷயமே இல்ல, கரையுதல்ங்கிறது இல்ல இதுல. ஏன்னா அல்கலின் நல்லா பாருங்க, அல்கலின்ல அப்ப வந்து நம்ம இந்த பாயிண்ட கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவோம். ஏன்னா நம்ம ஏஐல போடும்போது கரெக்டா வரும். இது வந்து கரையிறது இல்ல அப்படின்னு சொல்லும் போது கரைஞ்சாலுமே நம்ம வந்து இது வந்து கரையின் தன்மை வந்து ரொம்ப நாள் எடுக்கும் இல்லையா? அப்ப 100 இயர்ஸ் ஆகுங்க. நீங்க தண்ணிக்குள்ள நீ செம்பு போட்டீங்கன்னா 100 வருஷத்துக்கு. ஏனுங்க தண்ணிக்குள்ள செம்பு போட்டீங்கன்னா 100 வருஷம் ஆகும். அதெல்லாம் கணக்குல கிடையாது. அதெல்லாம் கரையாது. அதாவது ரெசிஸ்டன்ட் வேல்யூ அதிகம் இதுல. எதுல? காப்பர்ல. பியூர் வாட்டர்ல வந்து எதுவுமே கரையாது. பியூர் வாட்டர்ல எதுவுமே எந்த மெட்டலும் கரையாது. அப்ப அந்த பாயிண்ட நம்ம வந்து மாத்திடலாம். ஓகே, சோ இதான். அதுக்கப்புறம் வந்து கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷன்ல என்ன சொல்ல வரேன்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து அறை வெப்பநிலையில் தண்ணீரை அயனைசேஷன் செல்ஃப் அயனைசேஷன் செய்து மின்சாரத்தை உண்டாக்கி எல்இடி எரிய வைக்க முடிகிறது. ஸோ இதன் அடிப்படை தத்துவமானது புள்ளி கோடு வட்டம் என்ற புதிய பரிணாம முறையில் வந்து இது பார்க்க வேண்டும். இப்போ எதிர்கால ஃபியூச்சர் இம்ப்ரூவ்மெண்ட் அப்ப என்ன சொல்லணும்னா, இப்போ இதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானோ செராமிக் குழாய்களை பயன்படுத்தாம வந்து நம்ம ஆக்சைடு பேஸ்ட் லேயர்ஸை வந்து வச்சு நம்ம வந்து ஆம்பியர் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு எழுதியிருக்கேன். இது வந்து நம்ம பண்ண இதோட டெஸ்ட். இதுல நான் வந்து மாத்த வேண்டியது மட்டும் அந்த இது மட்டும் தான் மாத்தணும். இது இந்த கரைங்கிறது இருக்கிறத மாத்தணும் நான். அதை எடுத்துருங்க. அதுக்கு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் இன்னொன்னு என்ன வரும்னா, ஒரு நிமிஷத்துக்கு இன்னொன்னு, இப்ப இந்த இடம் தான் முக்கியமானது. ஏன்னா நம்ம கொண்டே கொடுத்ததுமே வந்து நம்ம கால்வானிக்ல வந்து பாத்துருவாங்க. அதை வந்து நம்ம விளக்கணும். இப்ப நான் படிக்கிறேன், நீங்க அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வாங்க. ஒரே நிமிஷம். நீங்க எங்க போச்சு? நிமிஷம். சிறப்பா படிக்கிறேன். இதுல வந்து நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட அப்சர்வேஷன் அப்படிங்கிறப்ப அதுல வந்து கால்வானிக் எஃபெக்ட்ல எப்படி வந்து இதை வந்து நம்மளால ஒத்து பார்க்க முடியும் அப்படிங்கறத வந்து சொல்லுது. ஆனா அது கால்வானிக் எஃபெக்ட் இல்லைங்கிறது வந்து நம்ம அதையும் எழுதியிருக்கு இல்லைங்களா? சோ இப்ப என்ன சொல்ல எழுதிருக்கேன்னா, நான் என்ன விளக்கம் கொடுத்துருக்கேன்னா, ரொம்ப நாளுக்கு எரிச்சதுக்கு அப்புறம் 1.9 வோல்ட்டோ இல்ல 0.4 வோல்ட்டோ குறையுது இல்லைங்களா? அப்படி குறையும் போதுதான் குறைஞ்சிட்டு நம்ம எல்இடியை ரிமூவ் பண்ணிட்டு மறுதிருப்பும் வைக்கும் போது அது வந்து திரும்ப எரியுது இல்ல. அதை எக்ஸ்பிளைன் பண்ண போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதுதான் அவர் என்ன சொன்னார்னா, இல்ல இது வந்து கால்வானிக் எஃபெக்ட் தான் நீங்க சொல்றது அப்படின்னு சொன்னாரு. இதே சேலஞ்ச் தான் நம்மளுக்கு வந்து நம்ம பேப்பர் கொடுக்குற இடத்துலயே வரும். சரிங்களா? அதனால இந்த இடத்த மட்டும் நம்ம எப்படி ரீசார்ஜ் ஆகும்? ரீசார்ஜ் கால்வானிக்ல எந்த ரீசார்ஜிங் சயின்ஸே கிடையாது. நம்ம நிறைய பேசிட்டோம் இத பத்தி, எனக்கு தெரியுது. ஆனா நம்ம ஒரு கட்டுரையா கொடுக்கும்போது நம்ம எதையும் சேர்த்து கொடுக்கணுங்கிறதுக்காக. சரிங்க, சொல்றாரு இல்லையா, எந்த தியரியில் இருக்கு, எந்த இடத்துல இருக்குது ரீசார்ஜிங்கிற சயின்ஸே வந்து கிளாசிக்கல்ல கிடையாது. சரி, நான் அவங்க சொன்னது எழுதிருக்கீங்க. நம்ம வந்து இதை வந்து நம்ம டீட்டெயிலா பேசிக்கலாம். இப்ப ஜெமினில போடும்போது நீங்க சொல்றது வந்து தெளிவா வந்துடும். நான் என்னன்னு சொல்றேன். இப்போ வந்து 1.9 வோல்ட் வந்து குறையுதுன்னு நான் சொன்னேன். ஓகேங்களா? சொன்னதுக்கு வந்து இதுக்கு ஏன் குறையுது அப்படிங்கிறது வந்து பாசிபிலிட்டிஸ். அதாவது இதை வந்து நம்ம கிளாசிக்கல் படி பார்க்கும்போது நம்ம வந்து அயனைசேஷன் நடக்கல. காப்பர் அண்ட் அயர்ன் தண்ணீர்ல இருக்கும்போது அதோட எலக்ட்ரோடு வந்து மேல வந்து சேரும். அதாவது ஆனா அது வந்து என்ன பண்ணும்னா போலரைசேஷன் உருவாக்கும். அதாவது தடையை உருவாக்கும். ரெசிஸ்டன்ஸை உருவாக்கும். ரெசிஸ்டன்ஸை உருவாக்கும் போது
அப்ப என்ன ஆகும்னா வோல்டேஜ் உங்களுக்கு வந்து நாளாக குறையும் அப்படிங்கிறது ஒரு வாதம். புரியுதுங்களா? இத வந்து ஏன் குறையுது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இணைப்பை எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப 4 வோல்ட் ஜம்ப் ஆகுது இல்ல, அத வந்து நம்ம கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா எலக்ட்ரோகெமிக்கல் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு, அதாவது நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னப்போ அந்த எலக்ட்ரோகெமிக்கல் ரிலாக்ஸேஷன் ஆகுது. டீபோலரைசேஷன் ரெக்கவரி, அதாவது மேல இருக்க ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்களா, அது வந்து திரும்ப ரெக்கவர் ஆகுது. திரும்ப ஓபன் சர்க்கியூட் வோல்டேஜ் ரீபவுண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. அதாவது இணைப்பு எடுத்து விட்டால் எலக்ட்ரோட் மேல் இருந்து அயனைசேஷன் வந்து பிரிஞ்சிருது, அது குறைஞ்சிருது. அது மேற்பரப்பு மேலும் புதுசாயிருது, அதாவது கீழே போயிருக்கிறாங்க. அயனைசேஷன் நடந்த பார்ட்டிகல்ஸ் வந்து கீழே போயிருது, அது மேல் பரப்பு வந்து திரும்ப வந்து கிளீன் ஆயிடுது. இப்ப திரும்ப என்ன ஆகுதுன்னா திரும்ப அயனைசேஷன் ஆரம்பிக்கும் போது அது வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் வந்து கிளாசிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது இப்படிதான் நம்ம இதை பார்ப்பாங்க. இதுக்கு இப்ப நீங்க என்ன பண்றீங்க, இதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்குறீங்க, அதை அப்படியே ஜெமினில போட்டு நம்ம எடுத்துருவோம். இதுக்கு விளக்கம் கொடுக்குறீங்க. இது 1.9, அதாவது 6 வோல்ட் உற்பத்தி ஆகுது. கடைசியில் தொடர்ந்து எரிக்கிறப்போ 1 மணி நேரத்துல 2 மணி நேரத்துல அந்த எல்இடிக்கு தேவையான வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வோல்ட் இருந்தா போதுமானது, 2.5 இருந்தா போதுமானது. அது ஹை வோல்ட். அப்படி வரப்ப பயங்கரமா வெளிச்சமே இறந்து நார்மல் சாதாரண வெளிச்சத்துக்கு வந்துடுது. 1.9 வோல்ட்ல தொடர்ந்து 1 மாசம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்ப நீங்க எடுக்கவே தேவையில்லை, 1 மாசத்துக்கு அந்த 1.9 வோல்ட் காமிச்சிட்டே இருக்கு. எடுத்த உடனே என்ன பண்ணுதுன்னா அந்த நியூட்ரான் என்ன பண்ணுதுன்னா தான் இழந்ததை திருப்பி ரெக்கவரி பண்ணுது. நியூட்ரான் தான் இங்க ரெடி பண்ணுது. இங்க வந்து எலக்ட்ரானுக்கு இங்க வேலை இல்லை, புரோட்டானுக்கு இங்க வேலை இல்லை. புரோட்டான் ஜம்ப் ஆகி 3 மாறிடும், H3 மாறிடும், OH ஹைட்ராக்சைடாக மாறிடும். இதுல 3 பிரியுது இங்க. கால்வானிக்லையும் சரி அல்லது வந்து வோல்டாய்க்லையும் சரி, ஹைட்ரஜனை பத்தியோ எலக்ட்ரிசிட்டி பத்தியோ அல்லது வந்து ஹைட்ராக்சைடு பத்தி இங்க சயின்ஸே இங்க கிடையாது. அதாவது ஓல்டு சயின்ஸ்ல வந்து வெளியிருந்து இன்புட் கொடுக்குறோம் அல்லது ஒரு கெமிக்கல் ஊத்துறோம், அப்ப வந்து செயல்படும். இங்க கெமிக்கலும் கிடையாது, வெளியிருந்து இன்புட்டும் கிடையாது. இங்க தண்ணீர் என்பது 3 பொருளாக பிரிகிறது. ஹைட்ரஜனா பிரியுது, ஹைட்ராக்சைடா பிரியுது, எலக்ட்ரிசிட்டி பிரியுது. இந்த மாதிரி கால்வானிக்ல கிடையாது. கால்வானிக்லையும் கிடையாது, எதுல கிடையாது, வோல்டாய்க்லையும் கிடையாது. அப்ப அடிப்படையே தப்பு. இது பார்க்கறதுக்கு வந்து இது மெக்கானிக்கல் மாதிரி இருக்குதே தவிர இது எஃபெக்ட் பூர்வா குவாண்டம் டூனலிங் ப்ரூஃப், குவாண்டம் மெக்கானிக்கல் டனலிங் ப்ரூஃப் வாங்க. அதாவது ஒரு தண்ணீரானது தண்ணிக்குள்ள இருந்து ஒரு தண்ணீர் தான் அந்த வந்து எதை ஜென்ரேட் பண்ணுது. இது வந்து அந்த அந்த காப்பர் கம்பியும் அலுமினிய கம்பி என்னன்னு கேட்டிங்கன்னா, இது உற்பத்தி பண்ணுகின்ற இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நியூட்ரான் ஜம்ப் ஆகுது, எலக்ட்ரான் ஜம்ப் ஆகுது, புரோட்டான் ஜம்ப் ஆகுது. இதெல்லாம் ஜம்ப் ஆகி ஃபோட்டானை ரிலீஸ் பண்ணுது. அந்த ஃபோட்டானை வந்து ஹை ஃப்ரீக்வன்சியில் ரிலீஸ் பண்ணும் பொழுது தண்ணியிலேருந்து ஜம்ப் ஆகி நேரம் எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா கம்பி வழியாக உள்ளே பூந்துருது. இதுதான் குவாண்டம் ஜம்ப்னு சொல்லக்கூடியது. மற்றபடிக்கு இது கால்வானிக்கோ அல்லது வந்து நீங்கள் சொல்லக்கூடிய வோல்டாய்க்கோ இது கிடையாது. அதில் நடக்கவே நடக்காது. ஏன்னா அங்கே வந்து இன்புட் கொடுத்தா தான் வேலை செய்யும், அல்லது வந்து கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கும். அதாவது நீங்கள் வந்து கால்வானிக்கில் வந்து கெமிக்கல் இல்லாமல் எதுவும் நடக்காது. கெமிக்கல் இல்லாமல் வெறும் வாட்டரில் எதுவுமே நடக்காது. வெறும் வாட்டரில் டெட் வாட்டர், அதுக்கு பேர் நத்திங், அது ஒன்றுமே இல்லை, டெட் வாட்டர்னு சொல்லிடுவாங்க. இப்போ டெட் வாட்டர்லேருந்து என்ன வருது, எதுவும் வராது. அடிப்படை தவறு. கால்வானிக்ங்கிறது அந்த அந்த சிம்டமே தப்பு. ஏன்னா நம்ம ஏற்கனவே பியூர் வாட்டர் வச்சாச்சு, 3 ml வாட்டர் வச்சு 3 ml வாட்டர் வந்து 1 மாசம் எரியிறது உலகத்திலே கிடையாது. நான் 3 ml கூட கிடையாது, ஒரு மாலிகுல் தான் அடிப்படை. ஆக இவங்க அந்த காரணம் இவங்களுக்கு அந்த இவங்க இயற்கையாகவே அவங்க வந்து இந்த கால்வானிக் மீட்டரை பார்த்து பார்த்து மண்டை பழகி போனங்காட்டி அதுல இருந்து பதில் சொல்ற முயற்சிக்கிறாங்களே தவிர அவங்க சொல்றதுக்கான ப்ரூஃப் எங்கேயுமே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்களோ ஏதோ கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்றாங்களே தவிர அது வந்து ப்ரூஃப் கிடையாது. எது கிடையாது? ப்ரூஃப். வாயில பேசுறதுக்கு பதில் சொல்றாங்க, வாயில பேசுறதுக்கு ஆமா அவ்வளவுதான், அதுக்கு ப்ரூஃப் கிடையாது. நாம கையில ப்ரூஃப் வச்சிருக்கோம். அப்ப நம்ம செய்யறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க குவாண்டம், இது பேர் குவாண்டம் கோஹரன்ஸ் சொல்லுவாங்க. கோஹரன்ஸ் தெரியுமா அர்த்தம்? கிளாசிக்கல் மாதிரி தெரிஞ்சு குவாண்டத்துக்கு போயிடும், கிளாசிக்கல் மாதிரி தெரிஞ்சு குவாண்டத்துக்கு போயிடும். ஆக நம்ம செய்யறது வந்து கிளாசிக்கல், இது வந்து மெக்கானிக்கல் தான். இது இந்த மெக்கானிக்கல்ல வந்து குவாண்டம் வேலை செய்யுது. நம்ம வந்து மெக்கானிக்கல் கண்ணில் பார்க்கக்கூடிய பொருளை வச்சு பண்றோம். கண்ணில் பார்க்க வச்சு பொருள் வச்சு ஹைட்ரஜன் உற்பத்தி ஆகுது, ஹைட்ராக்சைடு உற்பத்தி ஆகுது, எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி ஆகுது. இதை 3 உற்பத்தி ஆகுதா? அப்ப யார் உற்பத்தி பண்றாங்க இந்த 3ஐயும்? கால்வானிக் உற்பத்தி பண்ணாது, வோல்டாய்க்கு உற்பத்தி பண்ணக்கூடாது, பண்ணாது. ஏன்னா அங்க அது வேலையே கிடையாது.
எலக்ட்ரிசிட்டி கட்டட்டாக அங்க வந்து என்ன கரைஞ்சு போயிடும், ரெண்டுமே கரைஞ்சிரும். எது கரைஞ்சு போயிடும், அலுமினியமோ அல்லது வந்து காப்பரோ உள்ள வச்சுக்கணும், ஆசிட் போடணும், அது கரைஞ்சு போயிடும். அந்த அயன்ஸ் நடக்கும். அதனாலதான் உப்பு சேர்த்துவாங்க. நம்ம எதுவுமே இதுல கிடையாது, அதை அவங்க புரிஞ்சுக்கணும். இதுல எதுவுமே இளம் எப்படி நடக்குதுன்னா அங்கதான் அவங்க பதில் தெரியாது. பதில் தெரியாதனால அவங்க அப்படி சொல்லுவாங்க. அது அவங்களுடைய பழைய பதிவு. அது அப்படித்தான் சொல்லுவாங்க, அவங்க அப்படித்தான் சொல்லணும். நம்ம தான் இது புதுசா சொல்றோம். அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா 3 நடக்குது. H3+ வந்து கிடையாது, OH- கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது. இதுல கிடையாது, கால்வானிக்ல கிடையாது. அப்போ இதுல ஏன் அப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இது ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜன் ஹைட்ரஜன் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும், ஸ்லோவா ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும், ஹைட்ராக்சைடு உற்பத்தி ஆகும், இந்த கலர் சேஞ்ச் ஆகும். என்ன மெட்டல் வைக்கிறீங்களோ அந்த மெட்டலுக்கு தகுந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். ஆனா எலக்ட்ரிசிட்டி குறையவே குறையாது. எத்தனை மாசத்துக்கு குறையாது, நாட்கணக்கில் குறையவே குறையாது. அப்ப அந்த நானோ அதாவது அந்த மாலிகூல் தீர்ந்து போற வரைக்கும் 1 கிராம்ல நம்ம 3 கிராம் வைக்கிறோம், 2 கிராம் வைக்கிறோம், 1 கிராம் வைக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு மாலிகூலுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மில்லி வாட்ஸ், ஒரு மாலிகூல் பெர் 1 மில்லி வாட்ஸ் வருது அப்படிங்கிற விஷயமே. ஏன் 0.6 வருதுன்னா, 1 கிராம் வச்சாலும் 0.6 வரும், 1 லிட்டர் வச்சாலும் 0.6 தான் வரும், ஒரு மாலிகூல் வச்சாலும் 0.6 தான் வரும். இதுதான் வந்து குவாண்டம் பார்ட்டிகல் அவகோட்ரா நம்பர். அந்த அடிப்படையில் ப்ரூவ் பண்ணுறேன். சரி, இது யார் உற்பத்தி ஜென்ரேட் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, தண்ணி தான் ஜென்ரேட் ஆகுது. ஏன்னா தண்ணி வந்து வாட்டர் இஸ் குவாண்டம் வைப்ரேட்டர். ஏன்னா வாட்டரில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வாட்டரில் ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. பியூர் ஹைட்ரஜன் நியூட்ரான்கிற ஒரு இது கிடையாது. ஆனால் அதனுடைய ஐசோடோப்புக்கு இருக்குது. ஐசோடோப் T2ன்னு சொல்லுவாங்க, ட்ரைடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, T3ன்னு சொல்லுவாங்க, T3ன்னு சொல்லுவாங்க, ட்ரைடிஎம் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நியூட்ரான் இருக்குது. இந்த நியூட்ரான் என்ன பண்ணுதுன்னா, தான் இழந்ததை திருப்பி மீட்டு கொண்டு ஒரு வினாடி சடன் அடுத்த வினாடியே மேலே வந்துடும். நீங்கள் 1.9 வோல்ட் வந்து மாத கணக்கில் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வினா டக்கு 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 டக்குன்னு அப்படி ஏறிட்டே போகும். மல்டிபிள் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிடத்தில் திருப்பி 4.5 5.6 வரைக்கும் போயிடும். இது யார் பண்ணுறதுன்னா திருப்பி ரெக்கவரி பண்ணுது. அதாவது ஒரு எலக்ட்ரான், ஒரு நியூட்ரான், ஒரு புரோட்டான். இது ஒரு சுட்டிய கான்செப்ட். இதுதான் எப்பயுமே ஆக்கல் அழித்தல் காத்தல். அதாவது என்ன பண்ணோம்னா ப்ரொடியூஸ் பண்ணும், ரெடியூஸ் பண்ணும், அப்புறம் வந்து டிஃபென்ஸ் பண்ணுது. 3மே இந்த எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் பண்ணுது. கால்வானிக்கில் ரெடியூஸ் கிடையாது, ப்ரொடியூஸ் கிடையாது, டிஃபென்ஸ் கிடையாது. அது வந்து ஒரு அழித்தல் கோட்பாடு, அவ்வளோதான். உள்ளே போகுது, அயனஸ் போகுது, மின்சாரம் வருது, அவ்வளோதான். ஒரு நாள் எரியும், அவ்வளோ செத்தே போயிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு அது எரியாது. சாதாரண இப்போ ஒரு 1.5 வோல்ட் எவரிடே பேட்டரி செல்லாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து அந்த கால்வானிக் எஃபெக்ட், அது வோல்டாயிக் எஃபெக்ட் தான், அதெல்லாம் செத்து போகும். இது அப்படி இல்லை, இது பேட்டரியே கிடையாது, இது ஜென்ரேட்டர். திஸ் இஸ் நாட் பேட்டரி, இது ஜெனரேட்டர். இது வந்து ஹைட்ரஜன், வாட்டர் இஸ் ஏ ஜெனரேட்டர், வாட்டர் இஸ் ஏ குவாண்டம் ஃபியூல்னு சொல்லுவாங்க. இந்த குவாண்டம் ஃபியூல் அப்படின்னா என்ன தெரியுமா, தீராத வற்றாத ஆற்றல்னு அர்த்தம். இது ஆவதும் இல்லை, இது அழிவதும் இல்லை. தண்ணீர் ஆவதும் இல்லை, தண்ணீர் அழிவதும் இல்லை, அது ரெக்கவரி ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இது. இந்த மெட்டல் வந்து கரையிறதும் இல்லை, 100 வருஷம் ஆனாலும் மெட்டல் கரையாது. அதே மாதிரி தண்ணீர் ஆவதும் இல்லை, அறிவதும் இல்லை. இது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, செல்ஃப் அயனைசேஷன், செல்ஃப் டிஸ்அசோசியேஷன் நடக்குது. இதை வைத்து தான் நான் வந்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வாட்ஸ் வேல்யூ அதிகப்படுத்துகிற மாதிரி நான் புதிய தொழில்நுட்பத்தை நம்ம கண்டுபிடிச்சி கொண்டு வரணும். அது மேக்னெட்டிக் ஃபெர்ரோ மெட்டல் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. மேக்னெட்டிக் ஃபெர்ரோ மெட்டல் ஆக்சைடு, மேக்னெட்டிக் தன்மையுள்ள மெட்டல் ஆக்சைடை வந்து நம்ம கொண்டு வர ஏற்கனவே இங்கே இந்தியாவில் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் NPL சயின்டிஸ்ட் டாக்டர் ரவிக்குமார் கோட்னால பண்ணி பார்த்துருக்காரு. பண்ணி பார்த்துட்டு அவர் லித்தியம் ஃபெர்ரோ மெக்னீசியம் செராமிக் தகடு வச்சு அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எக்கச்சக்கமான வாட்ஸ் வேல்யூ வந்தது. பர் சென்டிமீட்டருக்கு வந்து 0.9 வோல்ட்டுமே 100 மில்லி ஆம்பு எடுத்திருக்காரு. 0.9 வோல்ட்டும் 100 மில்லி ஆம்ப் எடுத்திருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸ் வர்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காரு. அது தண்ணியில் டிப் பண்ணிட்டேன். அதுதான் இது, அதாவது குவாண்டம் எஃபெக்ட்னு பேர். நாம வந்து என்ன பண்ணுறோம்னா அப்படி போக முடியாது, நமக்கு அப்படி வசதி இல்லாதனால நம்ம வந்து ஒரு கம்பியிலே இது நடக்குது. ஒரு சாதாரண ஒரு மெட்டல் கம்பியில் நடக்குது. மெட்டல் கம்பியில் நானோ கேப் இருக்குது, காப்பர்லேயும் நானோ கேப் இருக்குது, அதே போல் அலுமினியத்தில் நானோ கேப் இருக்குது. அந்த நானோ கேப் இருக்கிறனால தான் இது நானோ கேப்னு இந்த சிறு துளைகள், கண்ணுக்கிறைய துளைகள் இருக்குது, அதுதான் வந்து அது வேலையை பண்ணுது. ரெண்டாவது, தண்ணியை வந்து வைப்ரேட் ஆகிற அந்த மெட்டல் தான் புரிந்து கொள்ள முடியும், நாம புரிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு எப்படி
செயற்கை மூளையை வந்து செயற்கை மூளை இப்போ உற்பத்தி பண்றாங்க. இப்போ செயற்கை நுண்ணறிவு வந்தாச்சு. இப்போ அடுத்ததுக்கு அப்புறம் மனிதனுடைய செயற்கை மூளையை எடுத்து ஒரு ஒரு சின்ன துகளை எடுத்து மூளை எடுத்து செயற்கை லேப்ல வளர்த்தி அதுல 2 எலக்ட்ரோடு வைக்கிறாங்க. அப்ப அந்த மூளை திரவம் அது ஒரு செயற்கையான ஆர்டிபிஷியல் மூளை திரவம். அது வந்து 2 எலக்ட்ரோடு வைக்கிறாங்க. அந்த எலக்ட்ராடு அந்த மூளையினுடைய பல்ஸ் புரிஞ்சுக்கிட்டு கம்ப்யூட்டரை மாத்தி தகவல் கொடுக்குது. அந்த மாதிரி வந்துருச்சு. அதே மாதிரி தான் இந்த தண்ணீர் அதிர்வதை அந்த மெட்டல் தான் உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா தண்ணீர் வந்து ஒரு வினாடிக்கு பல கோடிக்கணக்கான ஃப்ரீக்குவன்சி அதிருது. அந்த அதிர்றதுனால தான் ஃபோட்டான் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. ஃபோட்டான் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா அது தீர்ந்து போகிற அளவுக்கு ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த எவ்வளோ வைக்கிறீங்களோ அவ்வளோ அது தீர்றதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். கோடிக்கணக்கான மாலிகுல் இருக்கிறனால வாரக்கணக்கு ஆகலாம், மாத கணக்கு ஆகலாம். அப்படி ஆகிட்டு நல்ல சீல்டு காற்று புகாத வச்சுட்டோம்னா அது எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் விஷயம். அதனால இது முழுக்க இது குவாண்டம் எஃபெக்டை தவிர சாதாரண கெமிக்கல். இது பேட்டரி வேற, இது ஜென்ரேட் வேற. இது வந்து ஜென்ரேட் பண்றதுனால தான் இது நடந்துட்டே இருக்குது. இதுதான் வந்து ஸ்டார் எஃபெக்ட், இது நியூட்ரான் எஃபெக்ட். இந்த நியூட்ரானை பத்தி இது வரைக்கும் யாரும் பேசுறதே இல்லை. இந்த நியூட்ரான் வந்து இதில் வேலை செய்யுது. இது வரைக்கும் எலக்ட்ரானை பத்தி பேசியிருக்காங்க, புரோட்டானை பத்தி பேசியிருக்காங்க, நியூட்ரான் பத்தி பேசுறதும் கூட நியூட்ரான் ஜம்ப் ஆகி ரெக்கவரி பண்ணுதுங்கிறதா இல்லை விஷயமே. ரெக்கவரினா இழந்ததை மீட்டுது. எடுத்துட்டு வினாடி நேரத்தில், ஒரு நிமிடத்தில். இந்த மாதிரி எந்த பேட்டரியும் பண்ணாது. அப்படி பார்த்தோம்னா ரீசார்ஜ் பேட்டரி அப்படிலாம் உலகத்துல கிடையவே கிடையாது. இப்பதான் முதல் முறை. சடன் ரீசார்ஜுங்கிறது சடன் ரீசார்ஜும் ஆகுது, சடன் ரீசார்ஜும் ஆகுது. இது ஆச்சரியம் கேட்டிங்கன்னா 6 வோல்ட் இருக்குது பத்தி 6 வோல்ட் உற்பத்தி பண்ணுது. எல்இடிக்கு வந்து 2 வோல்ட் இருந்தா போதும். இந்த 6 வோல்ட் இருக்கிறப்ப பயங்கர வேகமா எரிஞ்சு 0.9 வோல்ட் நின்றுக்கிட்டே இருக்கும். அப்போ உடனடியாக மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுது, உடனடியாக மின்சாரத்தை செலவு பண்ணுது, உடனடியாக ரிகவரி பண்ணுது. இந்த மூணுமே நடக்குது, சடனா நடக்குதே. இப்போ சடன் ரிகவரி, சடன் ப்ரொடியூஸ், சடன் சேஃப், இந்த மூணுமே நடக்குது. அப்ப இந்த மூணு எங்க நடக்கும்னா குவாண்டம் டனலிங் தான் நடக்கும். அதுதான் விஷயம். நீங்க சொல்லுங்க இப்போ. நன்றி. ஏன்னா நான் குறுக்க பேசல, நீங்க பேசுறது அப்படியே நம்ம ஆமா அவ்வளவு பதிவாயிடுச்சு. நான் பதிவாயிட்டேன். என்ன அப்படியே தூக்கி போட போறேன். இப்ப ரெண்டாவது இப்போ வந்து நம்ம நீங்க சொல்லிட்டீங்களா, அடுத்து என்ன எழுதியிருக்கேன்னா இப்போ வந்து நம்ம இந்த நியூட்ரான் ஜம்ப் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான. என் பொண்ணு அதான் சொல்லியிருக்கேன். கடைசி நியூட்ரான் தான் நமக்கு கிடைச்சிருக்குது. நியூட்ரான் வந்து யாரும் பேசவே இல்லைங்க. ஏன்னா நியூட்ரானுக்கு சார்ஜே கிடையாது, யாரும் பேசவே முடியாது. ஏன்னா நியூட்ரான்ல ஒண்ணுமே நினைச்சிட்டாங்க. அதாவது எலக்ட்ரான் வந்து நிக்காதுங்க, அது ஓடிட்டே இருக்கும். அதனால யாரும் விஞ்ஞானிகள் கண்டுக்கல. அப்புறம் வந்து நியூட்ரான் வந்து சார்ஜே கிடையாது, ஆனா பயங்கர வெயிட் உடையது, அது யாரும் கண்டுக்கல. வெறும் புரோட்டானை வச்சே அடிச்சு பார்த்துருக்கானுங்க, அணு புடக்கவே முடியல. கடைசியில ஒரு 25-30 வருஷம் கழிச்சு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இயற்பியல் ஆராய்ச்சியாளர் அந்த அம்மா லைசா மைட்னர்பாங்க, அந்த பொண்ணு அவ இயற்பியல் ஜெர்மனில இருந்து ஆராய்ச்சி பண்ண. அந்த அம்மா ஆஸ்திரேலியாவா இருந்தாலுமே ஜெர்மனில மேக்ஸ் பிளாங்க் அந்த ஏதோ யூனிவர்சிட்டியில அந்த யூனிவர்சிட்டியில தான் பண்ணாங்க. பண்ணு அந்த அம்மா தான் கண்டுபிடிச்சாங்க, இல்ல நியூட்ரானை வைத்து கொண்டு புரோட்டானை பிளக்கலாம்னு கண்டுபிடிச்சாங்க அந்த கான்செப்ட். இப்ப நாம என்ன பண்றோம்னா, நீங்க நியூட்ரானை வைத்து அணுவை அழிச்சிங்க, நாம் நியூட்ரானை வைத்து சக்தியை உருவாக்குறோம். அது சயின்ஸ். அது நியூட்ரான் வந்து நியூட்ரான் குவாண்டம் ஸ்டேட் டிரான்சிஷன் வந்து தான் அங்க நியூட்ரான் ஜம்ப்ங்கிறது சொல்ல வராங்க. அதுலேயும் தான் இப்போ வந்து ஒரு நியூட்ரான் அதிக ஆற்றல் நிலையில வந்து அதை பிரேக் பண்றாங்க இல்லையா, குறைந்த ஆற்றல் நிலைக்கு மாறுது. அது மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ வந்து மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து மாறுது, ஆற்றல் வந்து வெளியீடு வந்து நடக்குது. ஆனா சில நேரத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு சில நேரங்களில் புரோட்டான் அல்லது நியூட்ரான் வந்து அதாவது புரோட்டான் மற்றும் நியூட்ரோனியங்கள் வந்து உருவாகுது. இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த கணக்குப்படி பார்த்தோம்னா இந்த ஜம்ப், அது ஒரு ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. என்ன ஃபார்முலானா எக்ஸாக்டா எனக்கு தெரியல. என் நியூட்ரான், அது வந்து என் நியூட்ரான் பிளஸ் வந்து ஆல்பா மாதிரி ஏதோ ஒரு சிம்பிள் வரும், மறந்துட்டேன் எனக்கு. அதுல பாத்தீங்கன்னா உயர்நிலை நியூட்ரான் வந்து சாதாரண நியூட்ரான் பிளஸ் புரோட்டான் ஸ்டேஜுக்கு வந்து அது வந்து மாறினாதான் அந்த ஜம்ப் நடக்க வாய்ப்பு இருக்கு. அது ரெண்டாவது போட்டானை வந்து பின்னோக்கி தள்ளுது இல்லையா, போட்டான் பேக்வர்ட் எமிஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம சயின்டிபிக்ல இப்போ உள்ள தியரியில என்ன வருதுன்னா, அந்த மின்காந்த புல வடிவம் அப்படின்னு சொல்லுவது அது வந்து குவாண்டம், அதாவது கேவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, குவாண்டம் குகை. அப்புறம் வந்து சுழற்சி மாற்றம், இதெல்லாம் நடக்கிறதுக்கு நடந்தா மட்டுமே தான் அந்த ரிவர்ஸ் ஜம்ப் வந்து போட்டான் மறுதிருப்பு எல்இடி வந்து, அதாவது வோல்ட் இன்க்ரீஸ் ஆகும், திரும்ப நம்மளுக்கு எல்இடி வாய்ப்பு இருக்கு.
ம் இதை வந்து சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா 3-4 மெத்தட்ல வந்து இதே மாதிரி சம்திங் சிமிலர் தியரி ஆர் கான்செப்ட் எப்படி சொல்றாங்கன்னா டைம் ரிவர்ஸ்டு போட்டான் எமிஷன் ஒன்று இருக்கு. ம் புரியுதுங்களா? ம் அடுத்து வந்து பேக்வேர்ட் ஸ்கேட்டரிங் சம்திங் ஏதோ ஒன்று இருக்கு. அப்புறம் கோஹரண்ட் பேக்வேர்ட் ஸ்கேட்டரிங். ம் அப்புறம் வந்து நெகட்டிவ் ஃபேஸ் நெகட்டிவ் வெலாசிட்டி எமிஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து 3-4 மெத்தட் இருக்கு. ம் அப்ப என்ன ஆகும்னா நியூட்ரானின் குவாண்டம் மாற்றம் நடக்கும்போது மின்காந்த அமைப்பு பின்னோக்கி வெளியே வரும். அதாவது ம் இந்த ரிவர்ஸ் போட்டான் ஜம்ப்ல பாத்தீங்கன்னா ம் நியூட்ரானோட குவாண்டம் மாற்றம், அப்புறம் வந்து மின்காந்த அமைப்பு மாற்றம், அப்புறம் ம் பின்னோக்கி போட்டானை தள்ளும். இது ம் தன்னா இந்த மாதிரி தியரியில வச்சு நம்ம நடக்கிறத அதாவது நம்ம பொருத்தி பார்த்தா மட்டுமே தான் இது வந்து நியூட்ரான் ஜம்ப் பாசிபிலிட்டி இருக்குங்கிறத வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹைப்போதிஸா நம்ம கொண்டு வர முடியும். ம் இது வந்து ஜெனரலா நான் சயின்டிபிக் படி உள்ளதை நான் இந்த படிச்சது வரையும் சொல்றேன் நான். ம் இதுல பாத்தீங்கன்னா இந்த டைம் ரிவர்ஸ்டு போட்டான் எமிஷன் அப்படிங்கிறது வந்து போட்டான் வந்து சாதாரணமா முன்னோக்கி பயணம் செய்யும் இல்லையா? ம் ஆனா சில சூழ்நிலைகள்ல வந்து நான் லீனியர் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் சிந்தெட்டிக் பவுண்டரி கண்டிஷன்ஸ்ங்கிற மாதிரி ம் எக்ஸாக்டா தமிழ்ல எனக்கு தெரியல. ம் அது வந்து அப்படி நடக்கும்போது போட்டானோட நேரம் பின்பக்கமாக செல்ல வாய்ப்பு இருக்கு. ம் அப்போ வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன்ல போகும். சரி, அதைத்தான் நான் எடுத்துக்காட்டா சொல்லியிருக்கேன். இப்ப அதைத்தான் நான் நான் அஹ் படிக்காம நான் சொல்லியிருக்கேன். நான் படிக்கவே நீங்க அஹ் சொல்றத நிறைய படிச்சிருக்கீங்க. நான் படிக்காமே சொல்றேன். எடுத்துக்காட்டா எப்படின்னா ஒரு ஒரு நீர்ல ஆ, அலை அடிக்குது இல்லையா? ஆமா அது முன்னோக்கி போகுது இல்லையா? ஆமா அதே இது பின்னோக்கி திரும்ப வருது பாருங்க. அது ஆமா அந்த பின் மெத்தட் அதே அலை பின்னாடி திரும்பி வரும். ஆமா, அடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி வரும். ஆமா, அதே அலை பின்னாடி நோக்கி போகும். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து டைம் ரிவர்ஸ்டு போட்டான் எமிஷன்ங்கிறது வந்து இப்போ ஜஸ்ட் நார்மலா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றது. இன்னொன்னு வந்து அருமை. சிம்பிள் பேக்வேர்ட் சிம்பிள். ஸ்கேட்டரிங். ம் பேக்வேர்ட் ஸ்கேட்டரிங்னா அப்போ வந்து ஒரு சிதறல், அதாவது அவங்க ஸ்கேட்டரிங் நடக்கணும் அங்க. அப்போ வந்து ஒளி ஒரு அணுவோட மோதும் ம் வச்சுங்க. ம் அந்த அணுவுல அதிர்வு நடந்து அல்லது ம் சுழற்சி மாற்றம் ஏதோ ஒண்ணு நடக்குது. ம் அப்ப நடக்கும்போது அது திரும்ப ஒளி பின்னோக்கி வரும். ம் இது வந்து பேக்வேர்ட் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ம் எனர்ஜி வந்து ஆமா அது மாறுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா லேசர் இருக்கு இல்லையா? லேசர் ம் ஒளித்துகள் வந்து மோதும் போது ம் சில போட்டான் வந்து முன்பக்கமா போகும் இல்லையா? ம் அப்போ அந்த சில போட்டான் வந்து 180 டிகிரியா பின்னோக்கி திரும்பும். அப்படிதானே ம் இந்த லேசர்ல வந்து ம் இது பண்றாங்க. ம் அடுத்து வந்து கோஹரண்ட் பேக்வர்ட் ஸ்கேட்டரிங், அதாவது பின்னோக்கி ம் சிதறல். அப்படி அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ம் ஒளி வந்து ஒரு பொருள்ல வந்து பல முறை பவுன்ஸ் பண்ணுது. ம் பட்டுக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்க. ம் ஆகி மீண்டும் அதே பாதையில திரும்ப வருது. நம்ம வந்து ம் அதாவது ரிஃப்ளெக்ஷன் மாதிரி. ம் 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 அப்புறம் நெகட்டிவ் ஃபேஸ் வெலாசிட்டி எமிஷன் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா எதிர் திசை எதிர் திசை ம் கட்ட வேக வெளியிட சம்திங் ஏதோ ஒன்று வச்சுங்க. ஆ அதுல வந்து இஎம் வேவ் பிசிக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அதுல. ம் அதுல பாத்தீங்கன்னா அடிப்படையில வந்து ஒரு மெட்டா மெட்டீரியல், அதாவது ஒரு மெட்டீரியலை வச்சு வேவ் எனர்ஜி ஃபார்வர்டா போகும், முன்னாடி போகும். ஆனா ம் வேவோட ஃபேஸ், அதாவது வந்து அத நீங்க சொல்றீங்களா இந்த டார்க் பிளஸ் கிறிஸ்ட் அது ரிவர்ஸா வரும். அதாவது நீங்க ம் வந்து அது எப்படின்னா நீங்க நீங்க இன்னொன்னு பண்ணீங்கல்ல, அது பேர் என்ன, ம் வெங்கடேசன் ஐயாவோட வச்சு நீங்க ம் அந்த ஆன்டி கிராவிட்டி வீலா ஏதோ ஒன்று சொன்னீங்க இல்லையா? ம் ஆன்டி அந்த ஃபிரிக்ஷன் ஆஸ்பெக்ட்ல ஆன்டி வரும். ஃபிரிக்ஷன் வீல். ஆமா ஆமா ஆன்டி ஆன்டி ஃபிரிக்ஷன். ஃபிரிக்ஷன். அதாவது ஆமா. இதுதான் நெகட்டிவ் ஃபேஸ் வெலாசிட்டிங்கிறது. அது வந்து ஆ இப்போ வந்து இது ஒரு ஒளி வந்து பின்னோக்கி போய் வளைஞ்சு எதிர்மறையா ரிஃப்ளெக்ட் ஆகுறது, நேரடியா ம் வர்றது லேசரை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. ம் அடுத்து வந்து குவாண்டம் பேக்வேர்ட்ஸ் லைட் அப்படிங்கிற ம் ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம்னா இது மேல ஓகே. ஸோ அது பார்க்கும்போது இது என்டாங்கிள்மெண்ட், ஸ்பின் ஃபிளிப், ரீகாயில் மெத்தட் நிறைய இருக்கு. அதாவது ம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் இதுல பார்க்கும்போது. ஆ ஆ இன்னொன்னு வந்து டைம் டைம் ரிவர்ஸ்டு இஎம் வேவ்ஸ் அப்படின்னா நேரம், அதை எப்படி சொல்றதுன்னா கிளாசிக்கல் அண்ட் குவாண்டம் பிசிக்ஸ் ம் ரெண்டுலயும் சேர்ந்த மாதிரி வரும். அதுல வந்து ம் இந்த ரேடியோ, மைக்ரோவேவ், லைட் இதெல்லாம் இருக்குங்களா, ம் அந்த ஆஸ்பெக்ட். ம் அப்போ வந்து இது வந்து டைம் ரிவர்ஸ்டு இஎம் வேவ்ஸ் தான் என்ன பண்றாங்கன்னா மெடிக்கல் அல்ட்ராசவுண்ட் ஃபோக்கஸிங் யூஸ் பண்றாங்க, ஆண்டனா ம் பீம் ம் ஆண்டனாக்கு யூஸ் பண்றாங்க, குவாண்டம் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்றாங்க அது. ம் ம் ஸோ மேக்னெட்டோ ஆப்டிக்கல் ரீகாயில்னு ஒரு மெத்தட் இருக்கு. அது ம் ம் பாத்தீங்கன்னா இப்போ ம் ஒரு ஒளி, ஒரு ம் போட்டான் இருக்கு இல்லையா, ஒரு காந்த ம் பொருள் மோதும் போது அந்த காந்த ம் துகள்கள் அது என்ன ம் ஆகும்னா எலக்ட்ரான் ஸ்பின் ஆகும். ம்
ஸ்பின்னு அது எப்படின்னா ரீகாயில் ஆகும், அதாவது பின்னோக்கி தள்ளும். இது வந்து பாத்தீங்கன்னா லேசர் பிளஸ் மேக்னெட்டிக் கிறிஸ்டல்ஸ் ரெண்டும் வச்சு பண்ணுவாங்க. நியூட்ரான் ஸ்பின் மேனிபுலேஷன்ஸ், அது குவாண்டம். ஆமா, அது மாதிரி இருக்கும். இப்ப நம்ம சொல்ல வர தியரி வந்து இதுல ஏதோ ஒண்ணுல வந்து ஃபிட் ஆகும். சோ ஆமா நமக்கு வந்து போட்டான் வந்து ரிவர்ஸ் ஜம்ப் ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ரிவர்ஸ்ல வரனாலதான் ரீசார்ஜ் ஆகுது. எதுக்கு ரீசார்ஜ்னாவே என்ன அர்த்தம்? ரிவர்ஸ்ல வருதுன்னு அர்த்தம். ரீலோட் பண்ணிக்குது. ரீலோட் எப்படி நடக்கும்? கிளாசிக்கல ரீலோடு நடக்காதுங்க. கிளாசிக்கல ரீலோடுக்கு சான்ஸே கிடையாது. அது வந்து செலவானதை செத்து போயிடும். ஒரு நாள் 2 நாள் அப்புறம் செத்து போயிடும். டெட்டு தான் அது. இது வந்து இதுல வந்து என்ன இருக்கு? டெட் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? இதுல ஒண்ணுமே இல்லையே. இல்ல வெறும் தண்ணீர், 2 ராடு, ஒரு எல்இடி, வேற ஒண்ணுமே இல்லை இதுல. இப்போ ஃபைனலா நம்ம சொல்ல வர்றது எப்படி இருக்கும்னா, இப்ப நியூட்ரான் ஸ்பின் ஸ்லிப் அதுல வந்து ரீகாயில் ஆகுது, மேக்னெட்டோ ஆப்டிக்கல் ரீகாயில் ஆகும், பேக்வேர்ட வந்து போட்டான் எமிஷன் ஆகும். இதுல வந்து டைம் ரிவர்ஸ்ல வந்து பேக் டு த சேம் வோல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி எழுதி முடிச்சிருக்கேன். ஆனா இது வந்து ஃபைனல் கிடையாது. இது ஒரு அசம்ப்ஷன். ஆமா ஆமா ஃபைனல் கிடையாது. ஏன்னா எல்லா விஞ்ஞானிகளும் ஒத்துக்கிட்டா தான் ஃபைனல். இல்ல இப்ப நம்ம சொல்ல வர்றத வந்து இந்த ஆஸ்பெக்ட்ல சேர்த்து சொல்லும் போதுதான் அவங்க படிக்கும்போது அவங்க பொருத்தி பார்த்திப்பாங்க. ஓகே, இப்ப நம்ம ஒரு உதாரணம் கொடுக்காம அதை எதுக்கு வந்து கால்வானிக்க பத்தி உங்களை நான் கேள்வி கேட்டு உங்களை பேச விட்டேன்னா நீங்க சொல்ற பாயிண்ட்லாம் வந்து கூகுள் ஜெமினில போட்டு எடுத்துடலாம். இப்ப நான் ரெண்டாவது இப்ப பேசணும் இல்லையா, அந்த 7 மெத்தட் எக்ஸிஸ்டிங் இப்ப இருக்குது. அதாவது டைம் ரிவர்ஸ்டு போட்டான், பேக்வர்ட் ஸ்கேட்டரிங், கோஹரண்ட் பேக்வர்ட் ஸ்கேட்டரிங், நெகட்டிவ் ஃபேஸ் வெலாசிட்டி, டைம் ரிவர்ஸ்டு இஎம் வேவ்ஸ், மேக்னெட்டோ ஆப்டிக்கல் ரீகாயில், இது எல்லாமே வந்து நடைமுறையில் இருக்க மெத்தட்ஸ் தான். சோ இதோட நம்ம பொருத்தி பார்க்கணும். இதெல்லாம் எளிமையானது. இந்த 7 பாயிண்ட்ல எது ரொம்ப எளிமையானது? இந்த அலை அடிச்சு திரும்பி வருது பாருங்க, அது நல்ல எளிமையா இருக்கு. அதான் டைம் ரிவர்ஸ்டு போட்டான் எமிஷன். அது வந்து ஜஸ்ட் நார்மலா புரிஞ்சுக்கிறதுங்க. ஆனா வந்து நம்ம காலேஜ்ல கொடுக்கும்போது நம்ம சயின்டிபிக்கா தான் கொடுக்க முடியும் இல்லையா. அது அதுல பாத்தீங்கன்னா நம்ம இதுல பொருந்தது வந்து இந்த டைம் ரிவர்ஸ்டு இஎம் வேவ்ஸ்னு ஒன்று இருக்கு. அதுதான் வந்து நம்மளுக்கு பொருந்தும். அதுதான் வந்து குவாண்டத்தோட வரும். அதுதான் வந்து கிளாசிக் பிளஸ் குவாண்டம். கிளாசிக்கல் மாதிரி இருந்து குவாண்டத்துக்கு வேலை செய்யும். சரி சரி சரி. அதுதான். ஸோ இதுதான் இதுவரையும் தான் எழுதியிருக்கு. நான் ஒரு இன்னைக்கு மதியானம் இன்னும் சைட்டுக்கு கிளம்பிடுவேன். நான் ஒரு 2 நாள் கழிச்சு தான் வருவேன். இப்ப நம்ம பேசின ஆடியோவை நீங்க எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, நான் ஜெமினில போடுறேன். ஏன்னா நீங்க வந்து தெளிவா பேசிருக்கீங்க. இதுல வேற ஏதாவது ஆட் பண்ணணும்னா மறுதிருப்பம் இந்த ஜெமினில போட்டு அந்த பேப்பர் எடுத்து மறுதிருப்பம் நம்ம ரீரைட் பண்ணி எழுதணும். சரி, இவ்வளவு. அதனாலதான் நேத்து கொஞ்சம் பிஸியா இருந்தது, அதனால உங்க கூப்பிட முடியல. ஆனா இதுதான் நான் இது வரைக்கும் தான் எழுதி முடிச்சிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு யோசிங்க. நான் வந்து ஜெமினில போட்டதுக்கு அப்புறம் மறுதிருப்பம் பேப்பர் எடுத்து நம்ம படிச்சு பார்ப்போம். அதுல 7 விஷயத்த போட்டிருக்கீங்களா? அது 7 விஷயத்த வந்து அந்த ஆங்கிலத்தில் இருக்கிறது அப்படியே அது மட்டும் அனுப்புங்க. உங்க இது கட்டுரையை எனக்கு அனுப்புங்க, அதையும் பாத்துறேன். அந்த 7 விஷயத்தையும் தனியா இருந்தாலும் 7 இதை உங்களுக்கு அனுப்புறேன். 7 இதை நான் அனுப்புறேன். ஏன்னா நீங்க இந்த 7 இதை எடுத்து நீங்க விளக்கம் கொடுக்காம நம்ம கான்செப்ட பேசணும்னா நம்ம வந்து கிளாசிக்கல்ல வந்து கால்வானிக்னு சொல்லிடுவாங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டுமே தான் நம்ம வந்து நம்ம தியரியை வந்து நம்ம அசம்ப்ஷன் கரெக்ட்ங்கறத ப்ரூவ் பண்ண முடியும். கால்வானிக் எங்க ப்ரூஃப் இருக்கு? அதான் கேள்வி. இப்ப நான் வந்து சொல்றேன் கால்வானிக் ப்ரூஃப் கிடையாதுங்கயா. இல்ல கால்வானிக் ப்ரூஃப் கிடையாதுங்கயா. நம்ம சொல்ல வர்றது இந்த நான் 7 பாயிண்ட் சொல்லியிருக்கேன்ல, இந்த 7 நீங்கள் செக் பண்ணுங்க, நானும் ஃபர்தரா செக் பண்றேன். இதுல இருந்து ஒரு தியரி, இந்த தியரியை எடுத்து நம்ம தியரி சொல்ல வர்றதை கம்பைன் பண்ணி எழுதி கொடுக்கணும். இதுதான் கன்க்ளூஷன். சரி சரி சரிங்க. ஓகே நன்றி. சரிங்க. உங்களுக்கு நேற்று பேச முடியல, நீங்க 2 டைம் போன். பரவாயில்ல. நன்றி. இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு பண்ணுவீங்க. நம்ம அதனாலதான் கொஞ்சம் வேற ஒண்ணும் இல்ல, நம்ம வேலை பழுவாலும் அங்கிட்டு இங்கிட்டு 2 பேலன்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு இல்லையா. கட்டுரை அனுப்புங்க, நான் பாத்துறேன். சரிங்க. 7 இதையும் நான் அனுப்பிச்சு விடுறேன். ஃபர்ஸ்ட் நான் கட்டுரை வந்து நான் ஒரு பேப்பர்ல வேர்ட் டாக்குமெண்ட்ல போட்டு அனுப்பிச்சு விடுறேன். இந்த 7 இதையும் நீங்க வந்து நீங்களும் ரிசர்ச் பண்ணுங்க. ஏன்னா இந்த 7 முதல்ல அனுப்புங்க. அந்த 7 முதல்ல அனுப்புறேன் நான். சரிங்க. நன்றி. சரிங்க. ஓகே, நன்றிங்க. நன்றி.